அன்பின் தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம். வல்லமையும் ஆற்றலும் கொண்ட அன்பு இறைவா, போரில் வல்லவரான இயேசுவே, மாட்சிமைக்கும் மகிமைக்கும் பாத்திரமான மாட்சிமிகு மன்னரே, ஆளுகை செய்யும் அன்பின் ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். குடும்பங்களின் இயல்பான இரத்த உறவுகளை விட ஆண்டவரின் வார்த்தையின் அடிப்படையில் இறையரசு சூழலில் விளையும் புதிய நட்புறவுகளே நீண்டு நிலைத்து பலன் தருகின்றன. ஒருவரை ஒருவர் ஜெபத்திலும் சந்திப்பிலும் தாங்கி அன்பு செய்வதையும், வார்த்தைகளின் அடிப்படையில் உதவிக்கரம் நீட்டுபவராகவும், இயல்பான குடும்ப உறவுகள் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் பல துண்டுகளாக நொறுங்கி போகின்றன. ஆனால் இயேசுவை மையமாக கொண்ட இறையரசின் உறவுகளோ ஒவ்வொரு நாளும் வார்த்தையால், ஆவியால், இயேசுவின் திரு உடல் திரு இரத்தத்தால் வளமாகி ஒன்றிணைகிறது. இத்தகைய இறை குடும்பம் எப்பொழுதும் திருக்குடும்பமாக எல்லோரையும் வரவேற்கும். இயேசுவின் மாதிரி போல எல்லோரையும் அன்பு செய்யவும், பகிர்ந்து வாழவும், நோயில் சந்திக்கவும் இதயங்களுக்கு அன்பு இருக்கிறது. இயந்திரங்களின் வழி சென்று மனித உறவுகளை தொலைத்துவிட்ட உலகில் அடிப்படை கிறித்தவ சமூகங்கள், அன்பியங்கள், நற்செய்தி இயக்கங்கள், பக்த சபைகள் அன்னை மரியாவை போல வார்த்தைகளை மனதில் இருத்தி சந்தித்து வாழ்வாக்கியது போல இறையரசின் உறவுகளை வளர்த்திட உமது வார்த்தைகளுக்கும் அன்பு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து இணைந்து செயல்பட வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆம்.